இந்த வீடியோவில் நாம அபிஜித் நேரம் இல்லைனா அபிஜித் முகூர்த்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். பகல் பொழுதுல சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரம் தான் அபிஜித் நேரம்னு சொல்லப்படுது. இதை 12 மணி அப்படின்னு கூட தோராயமாக சொல்ல முடியும். இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா சூரிய உதயத்தில் இருந்து 6 மணி நேரம் கழிச்சு வரக்கூடியது தான் அபிஜித் நேரம் இல்லைனா அபிஜித் முகூர்த்தம். இப்போ தோராயமாக சூரிய உதயம் இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு உதிச்சுது அப்படின்னா கரெக்டாக 12 மணிக்கு தான் அபிஜித் நேரம் ஆரம்பிக்குது. ஒரு நாளில் அபிஜித் நேரம் அப்படிங்கிறது எந்த விதமான தோஷமும் இல்லாத ஒரு நேரம் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த அபிஜித் நட்சத்திரத்தோட தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாவுக்கு கோவிலும் பூஜையும் இல்லாத காரணத்தினால தான் இந்த அபிஜித் நேரத்தை பற்றி பெரிய விழிப்புணர்வு கிடையாது. ஆனால் இந்த அபிஜித் நேரத்தில் நாம் எதை தொடங்கினாலும் நிச்சயமாக வெற்றி தான் கிடைக்கும். அபிஜித் நேரத்தை எப்படி கணக்கு பண்ணணும் அப்படின்னா பகல் பொழுதான மதியம் 12 மணிக்கு 24 நிமிஷங்கள் முன்னாடியும் 24 நிமிஷங்கள் அப்புறமாவும் சேர்த்துக்கிட்டோம்னா அதுதான் அபிஜித் நல்ல நேரம். அதாவது அபிஜித் நல்ல நேரம் அப்படிங்கிறது மொத்தமாக 48 நிமிடங்கள். இப்போ நீங்கள் உங்களோட இடத்துல எப்போ சூரிய உதய நேரம் அப்படிங்கிறத பொறுத்து இதை கணக்கிட்டுக்கணும். இப்போது அபிஜித் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்துடுவோமா? ஜித் அப்படின்னா வெற்றி பெறுதல் அப்படின்னு அர்த்தம். அபிஜித் அப்படின்னா சிறப்பான வெற்றி பெறுதல் அப்படின்னு அர்த்தம். திருவோண நட்சத்திரத்தை அன்னைக்கு அதிகாலையில் கேள்விக்குறி மாதிரியான தோற்றத்தோடு காணப்படக்கூடிய நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம். இதை சாதாரண மனிதர்கள் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த நட்சத்திரத்தை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா காரியங்கள்லையும் வெற்றி தான். நம்ம எல்லாரையும் படைச்ச இறைவனுக்கு சில புராணங்களில் அபிஜித் நேரத்தில் வெற்றி கிடைச்சிருக்கிறதா வரலாறுகள் சொல்லுது. ரிஷிகளும் முனிவர்களும் மட்டும் இல்லாமல் தேவர்களும் தெய்வங்களும் கூட இந்த நேரத்தை பயன்படுத்தி வெற்றி பெற்றிருக்காங்களாம். இப்போ வாரத்தோட ஒவ்வொரு நாள்லையும் அபிஜித் நேரத்தில் நாம் வேண்டிக்கிட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு பார்ப்போம். திங்கக்கிழமைகளில் அபிஜித் முகூர்த்த காலத்தில் நல்ல வேலை கிடைக்கணும்னு மேலதிகாரிகளோட தொந்தரவு தீரணும்னு வேண்டிக்கலாம். செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி அபிஜித் முகூர்த்த நேரத்தில் வீடு யோகம் அமையணும்னு கடன் தீரணும்னு வேண்டிக்கலாம். புதன்கிழமை குழந்தை பாக்கியம் வேணும்னு இழந்ததை மீட்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். வியாழக்கிழமைகளில் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் கல்வியில் மேம்படணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். வெள்ளிக்கிழமைகளில் அபிஜித் முகூர்த்த காலத்தில் திருமணம் நடக்கணும் அப்படின்னும் விரும்பியவரை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். சனிக்கிழமை நாம் வம்பு வழக்குகளில் இருந்து வெற்றி பெறணும்னு வேண்டிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அபிஜித் முகூர்த்த வழிபாடு வினைகள் அகலவும் உடல் நலம் மேம்படணும்னு வேண்டிக்கலாம். இப்போ அபிஜித் முகூர்த்தத்தை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் ஊரில் சூரிய உதய நேரம் எப்போவோ அதில் இருந்து 6 மணி நேரத்தை நீங்கள் கணக்கிடணும்.